ஆமா அவ்வளவு வண்டி பாக்குறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 வண்டி இன்ஸ்பெக்ஷன் பண்றோம். ஆனா நாங்க மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 150 வண்டியில எடுக்கிறதே ஒரு 10ல இருந்து 15-20 வண்டி தான். குவாலிட்டியா கொடுத்தா போதும், குவான்டிட்டி நம்மளுக்கு முக்கியம் இல்ல. சென்னையில 2000 டீலர் இருக்காங்க, நம்ம அத மாதிரி கிடையாது. மாசம் 10ல இருந்து 20 வண்டி குவாலிட்டியா நல்ல வண்டியா விற்கணும். ஒரு வாட்டி வித்தாச்சுன்னா ரிட்டர்ன் நம்மளுக்கு வண்டி வேணும்னு தான் கால் வரணும். வண்டியில கம்ப்ளைண்ட் கால் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க பண்ணி தரீங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து சில பேர் வந்து ரெடி காசு எடுத்துட்டு வர மாட்டாங்க, இஎம்ஐல தான் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கானே. 15 இயர்ஸ் வெஹிக்கிள் வரைக்கும் லோன் பண்ணலாம் பிரதர். அப்போ 15 இயர்ஸ்க்கு லோன் பண்ண முடியாது. ஓகே ஓகே. இது 2011 ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆயாச்சு. இன்னும் 1 இயர் தான் இருக்கு. சோ 1 இயர் 10 இயர்ல லோன் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஒரு 10-11 இயர்ஸ் வெஹிக்கிள் அடுத்து ஒரு 4 இயர்ஸ்க்கு லோன் பண்ணலாம். ஓகே ஓகே. இந்த வண்டிக்கு மட்டும் லோன் கிடைக்காது. ஓகே ஓகே. 2014 வெர்னா டீசல். டீசல் இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு ஓனர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிங்கிள் ஓனர் வண்டி வேற. சிங்கிள் ஓனர். ஓகே ஓகே. சிஆர்டிஐ இன்ஜின். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின். என்னதான் இன்னைக்கு ஹை குவாலிட்டியா நிறைய கார்ஸ் வந்தாலுமே சிஆர்டிஐ இன்ஜின் அடிச்சுக்க இன்னும் எந்த இன்ஜினும் வரல. இன்னைக்கும் இது லக்ஸரி வெஹிக்கிள் இருந்தாலும் மைலேஜ் 20க்கு மேல தரும். சில வண்டி 24 தருது. இப்ப வரைக்குமே இந்த வெர்னா வந்து வெர்னாவை ஓட்டுறவங்க வெர்னாவை தவிர வேற எந்த வண்டி ஓட்ட மாட்டாங்க பிரதர். ஆமா 2014 வெர்னா சிங்கிள் ஓனர் எஸ்எக்ஸ். அந்த டைம்ல வந்து டாப் எண்ட் ஒரு ஓனர் தான். 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 82,000 கம்பெனி சர்வீஸ். ப்ராப்பர் உண்டாய் சர்வீஸ். வெளியே உள்ள நிக்கிற 20 வண்டியுமே அந்த பிராண்டோட சர்வீஸ் சென்டர் தான். தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் நம்ம பண்றது இல்ல. மாருதினா மாருதி சர்வீஸ் சென்டர், உண்டாய்னா உண்டாய் சர்வீஸ் சென்டர். கஸ்டமர் இப்ப எங்ககிட்ட வெஹிக்கிள் கொடுக்கும்போது சர்வீஸ் ஆகாம இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு 1000 கிலோமீட்டர்ல பண்ண வேண்டி இருக்குன்னா நாங்க கம்பெனியில விட்டு பண்ணி தான் உள்ளே விடுவோம். நீங்களே கொண்டு பண்ணிட்டு வந்துருவோம். ஆமா, அப்படி டைம் சிச்சுவேஷன் செட் ஆகல டெலிவரி எடுக்கும்போது நாங்க சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்போம். எங்க கிட்ட எடுக்கிறீங்கன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை இல்ல, எடுத்துட்டு போய் நான் சர்வீஸ் பண்ணிக்கணும், எடுத்துட்டு போய் நான் டயர் போட்டுக்கணும், இல்ல எடுத்துட்டு போய் ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் மாத்திக்கிட்டோம், இத மாதிரி எதுவுமே இருக்காது. கஸ்டமருக்கு என்ன தேவை அதை எல்லாத்தையும் பண்ணி எடுத்தா லோடர் வண்டி. ஆமா, எடுத்துட்டு போனா போதும். லெதர் சீட் கவர்ஸ் வந்துரும், அலாய் வீல்ஸ் வந்துரும், ஃப்ளோர் மேட்ஸ் வந்துரும், டச் டிஸ்பிளே ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டாச்சு. 6,50,000 கோட் பண்ணிருக்கோம். 6,50,000 கோட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் 7ஆம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. 7ஆம் மாசம் இப்ப வரது எதுவும் 1.6ல இப்ப வரது இல்ல இன்ஜின். இது 1.6 நல்ல பவரா இருக்கும் வெஹிக்கிள். ஓட்டுனீங்கன்னா நீங்க வெறும் ஓட்டி ஃபீல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் என்ன லக்ஸரி இருக்கு, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. 6,50,000 கோட் பண்ணிருக்கோம். 6 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனலா பேசி வாங்கி தர ட்ரை பண்றேன். இல்லனா மேற்கொண்டும் குறைச்சு பேசி ஏதாச்சும் வாங்கி தர ட்ரை பண்றேன். இந்த வண்டிக்கும் லோனும் வாங்கி தருவேன். 70% தாராளமா லோன் வாங்கி தரேன். 70% வாங்கி தரேன். வந்து வண்டியை பார்த்து எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. 2014 கிராண்ட் ஐ10ல ஸ்போர்ட்ஸ் பிளஸ் ஆப்ஷன். ஆமா, ஸ்போர்ட்ஸ் பிளஸ். இது கீலெஸ் வெஹிக்கிள். கீலெஸ் வெஹிக்கிள். நார்மல் ஐ10 விட இது கொஞ்சம் அட்வான்ஸ். ஆமா, வண்டி கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். சீட்டிங் பொசிஷன்லாம் மாத்தி இருப்பாங்க. இதுக்கும் சீட் கவர் போட்டாச்சு, ஃப்ளோர் மேட் போட்டாச்சு. டயர் 4 டயர் புதுசு. நீங்க எடுத்து ₹1 செலவு பண்ண தேவையில்லை. இது செகண்ட் ஓனர்.
இது செகண்ட் ஓனர். 2014 கிராண்ட் ஐட்டன் ஸ்போர்ட்ஸ் பிளஸ்ல செகண்ட் ஓனர். நாங்க தான் செகண்ட் ஓனருக்கு இதை சேல் பண்ணோம். ஓ சரி சரி. செகண்ட் ஓனர் சேல் பண்ணோம். ஆமா சேல் பண்ணோம். செகண்ட் ஓனர் இந்த வண்டியை வெறும் 6000 கிலோமீட்டர்ல இருந்து 7000 கிலோமீட்டருக்குள்ள தான் ஓட்டி இருக்காங்க. ஓகே ஓகே. ரிட்டர்ன் எங்க கிட்டயே சேல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்ல செயின் கஸ்டமர் தான் ஆல்மோஸ்ட். இப்ப நம்ம பார்த்த இப்ப பார்த்த வண்டியில ஆல்மோஸ்ட் செகண்ட் ஓனரா இருக்கிற எல்லா வண்டியுமே எங்களுக்கு நாங்க ஆல்ரெடி கொடுத்தது ரிட்டர்ன் நாங்களே இப்ப கொடுக்குறோம். ஓ ஓகே ஓகே. ஆமா அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் அத மாதிரி தான் இருக்கு. இது 35000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே 35000 கிலோமீட்டர். 35000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயாச்சு. ஓகே ஓகே. கஸ்டமர் வந்தாங்கன்னா லோன் போறாங்கன்னா அதுக்கான ஐடி வேல்யூ போட்டு நாங்களே இன்சூரன்ஸ் 1 இயருக்கு போட்டு கொடுத்துருவோம். நீங்க யாரும் நீங்க போட தேவை நாங்க போட்டு கொடுத்துருவோம். 2017 இட்டியாஸ் ஜி. ஓகே இது 2017 மாடலா? 17 மாடல் பிரதர். ஆக்சிடென்ட் ஏதாச்சும் இருந்திருந்தா உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். ஆக்சிடென்ட் ஆகாத வெஹிக்கிள் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. ஒரு 4-5 வருஷம் ஓடின வண்டி ஆல்மோஸ்ட் பம்பர்லாம் ஸ்கிராட்ச் இல்லாம இருக்காது. நாங்க ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள் ஒரு 4-5 வருஷம் ஓடின வண்டிகளுக்கு கண்டிப்பா ஸ்கிராட்ச் இருக்கும். அதை மட்டும் ரீபெயிண்ட் பண்ணி தான் கொடுக்க வேண்டிய கட்டாயம். இல்லைன்னா அது ஸ்கிராட்ச் இருந்ததுன்னா ஷோரூம்ல நிக்கிறதுக்கு அழகாவும் இருக்காது. கஸ்டமர் விருப்பப்பட மாட்டாங்க. ரீபெயிண்டே ஆவலன்னா சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் இல்ல. 200% ஒரு 4-5 வருஷம் ஓடி இருக்குன்னா கண்டிப்பா பம்பர் எல்லாம் ஸ்கிராட்ச் இருக்கதான் செய்யும். அதை நாங்க கிளியர் பண்ணி ஷோரூம் கண்டிஷன் எடுத்துட்டு வந்துரும். ஓகே ஓகே ஓகே. இதுலயும் டயர் பாருங்க 50% மேல இருக்கும். எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 25000 இருந்து 30000 கிலோமீட்டர் ஓட்டலாம். 17 இட்டியாஸ் ஜி செகண்ட் ஓனர் 59000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 59000 டொயோட்டா சர்வீஸ் சென்டர். வெளியே சர்வீஸ் கிடையாது. ஆக்சிடென்ட் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பிளட் கிடையாது. 200% ஒரிஜினல் மைலேஜ். இந்த மைலேஜ் திருத்தி வித்தல் குறைத்து வித்தல் இது நம்ம கிட்ட 200% கிடையாது. இந்த 18 வருஷமா பிசினஸ் நடக்குது. ஒரே ஒரு கஸ்டமரும் புகார் கிடையாது. இது மாதிரி எங்க வாழ்க்கையில பண்ணதும் கிடையாது. பண்ணவும் போறது இல்ல. ஆமா எடுத்து எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல பிரதர். எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதுதான். ஆமா ₹1 செலவு இல்ல. 2022 i20 ஆஸ்டா 2 வருஷம் ஆன வண்டி தானா? வெறும் 2 இயர்ஸ் வண்டி தான். 2022 9ஆம் மாசம் வண்டி. 9ஆம் மாசம் வண்டி. செகண்ட் ஓனர். கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஆமா 2 வருஷம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. செகண்ட் ஓனர் வண்டி. ஃபர்ஸ்ட் ஓனர் டு செகண்ட் ஓனர் நாங்க தான் சேல் பண்ணோம். ஓ சரி சரி. அவர் செகண்ட் ஓனர் 480 கிலோமீட்டர் தான் ஓட்டினாரு. வெறும் 480 கிலோமீட்டர் தான் ஓட்டினாரு. கொடுத்த ரீசன் என்னன்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூ திடீர்னு வந்துருச்சு. ஆமா பேக் போன் ட்ரபிள் இருக்கிறதுனால அவரால் வெஹிக்கிள் ஓட்ட முடியல. அதனால வண்டியை கொடுத்திருக்காரு. இப்ப மொத்தமே வண்டி 14000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மொத்தமே அவ்வளவுதான் ஓடி இருக்கு. 14000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. ஒரு சின்ன ஸ்கிராச்சோ ரீப்ளேஸ்மெண்டோ ரீபெயிண்டிங் கூட கிடையாது. வண்டி ஷோரூம்ல இருந்து எப்படி எடுத்தாங்களோ அப்படியே நிக்குது. பார்த்தாவே தெரியுது எல்லாம் பளபளன்னு இருக்கு. நிக்கிற வண்டிக்கு 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்திருக்காரு. பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு புது பேட்டரி வாரண்டியோட போட்டு கொடுத்திருக்காரு. நல்ல கஸ்டமர். ஐடியா இருந்தா வாங்க. 875 கோட் பண்ணிருக்கோம். 8,400 வரைக்கும் நெகோசியபிள் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 8,400 வாங்கி தர ட்ரை பண்றேன். நேர்ல வண்டியை பாருங்க. அதிகமான டிமாண்ட் உள்ள வண்டி தான் இது i20. ஆமா i20 எல்லா ஆப்ஷனும் வந்துரும் பிரதர். போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்துரும். வயர்லெஸ் சார்ஜர் வந்துரும். எல்லாருக்கும் நேவிகேஷன் வந்துரும். டச் டிஸ்ப்ளே வந்துரும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துரும். ஆமா ஃபுல் லோடர் வெஹிக்கிள். வெறும் 2 வருஷம் ஆன வண்டி தான். அதுவும் வேற. ஆமா சன்ரூஃபோட எல்லாமே இருக்கு. எது வந்தா நேர்ல வந்தா கூட பேசுவாங்க. ஆமா நேர்ல வாங்க. 825 வரைக்கும் வாங்கி தர ட்ரை பண்றேன். வாய்ப்பு இருந்தா அதுக்கு கம்மியும் எதனா பண்ணி வாங்கி தரேன். 1 இயர் இன்சூரன்ஸ் இருக்கு. 100% லோன் போலாம். 5 வருஷம் பேட்டரி வாரண்டி இருக்கு. வண்டியில வந்த டயர்ஸ் 14000 கிலோமீட்டர் ஓடின டயர் தான் இருக்கு. பாடியில ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்டோ ரீபெயிண்டிங் எதுவும் கிடையாது. ஷோரூம்ல இருந்து வந்த வண்டி அப்படியே இருக்கு தெளிவா. ஆமா நம்ம பார்க்க போறது மாருதி XL6. XL6ல ஜெட்டான்ற வேரியன்ட். ஆல்பாக்கு முன்னாடி டாப் எண்டுக்கு முன்னாடி வெர்ஷன். டாப் எண்டுக்கு முன்னாடி வெர்ஷன். இது செகண்ட் ஓனர். வெறும் 30,000 தான் ஓடி இருக்கு. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி 2 பேரு அவங்க ஃபேமிலிக்குள்ள நேம் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டாங்க சூழல் காரணமா. அதனால செகண்ட் ஓனர். பட் ஓட்டினது ஒரே ஃபேமிலியில ஒரே ஆளுங்க ஓட்டின வண்டி. ஒரே வீட்டுல இருந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க இந்த வண்டிக்கும் எதுவும் செலவு பண்ண தேவையில்ல. சீட் கவர்ஸ்ல இருந்து ஃப்ளோர் மேட்ஸ்ல இருந்து எல்லாம் அவங்களே போட்டாங்க. இது எர்டிகாவோட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் பிரதர். எர்டிகாவோட பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நல்லா ஆடா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா எர்டிகாவோட ரேட்டிங்ல கொஞ்சம் அதிகம். இது பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும். தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எர்டிகா பாடி இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது. எர்டிகால போனீங்கன்னா நீங்க 7 சீட் பிரீமியமா இருக்கும். எர்டிகா போனீங்கன்னா நீங்க 7 சீட்டர் போவீங்க. ஆனா XL6ல 6 சீட்டர் தான். ஆமா நல்ல ஸ்பேசியஸா VIP சீட்ஸ் போட்டுப்பாங்க. நல்லா இருக்கும். பாடிக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் போட்டாச்சு. நீங்க எடுத்து எதுவும் பண்ண தேவையில்ல. ஆமா அப்படியே ஓட்ட வேண்டியதான் நீங்க. இதுலயும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துரும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துரும். டச் டிஸ்ப்ளே வந்துரும். லெதர் சீட்ஸ் போட்டாங்க. ரியர் ஏசி வந்துரும்.
ரூஃப் ஏசி இருக்கு. எல்லாமே அப்படியே இருக்கு. எல்லாம் எங்க ஆபீஸுக்கு வந்து உள்ள வந்துட்டீங்கன்னா எந்த வண்டியும் செலவு கிடையாது. எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதான் உங்க வேலை. எல்லா வண்டியும் நமக்கு அப்படிதான் இருக்கும். எல்லா வண்டியும் அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இவ்வளவு வண்டி பாத்துருக்கோம். ஆமா, எல்லா வண்டிக்கும் மினிமம் வந்து அட்வான்ஸ் வந்து இவ்வளவு பே பண்ணணும்னு இருக்குல்ல, அது எவ்வளவு? அதுதான் பிரதர், எல்லாமே உங்க ப்ரொஃபைல பொறுத்து. உங்க சைடு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெல் செட்டில் இருக்கீங்க, பிசினஸ் பண்றீங்க, ஐடி வச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 40K 50K சேலரி வாங்குறீங்க, வேற எதுவும் லோன் போகல அப்படின்னா எந்த வண்டியை நீங்க பார்த்தாலுமே நான் 90% லோன் வாங்கி கொடுத்துருவேன். 90% வாங்கி கொடுத்துருவேன். சில வண்டிக்கெல்லாம் வெஹிக்கிள் காஸ்டோட கூடவும் லோன் வாங்கி அவங்க கையில கொடுப்பேன், கேஷா. ஆமா, கேஷாவும் கொடுத்துடலாம். இப்ப அடுத்த வண்டி பாருங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2021 அல்ட்ராஸ் 1.2. இதுவும் எக்ஸட் பிளஸ் டாப் எண்ட். கலரே பயங்கரமா. ஆமா, ஒரு ஓனர் வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வெறும் 30,000 ஓடி இருக்கு. ஒரு சின்ன ஸ்கிராட்ச், ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. எல்லா வண்டியும் இருக்கிற குவாலிட்டி இதுவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் புது வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கு என்கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா. எல்லாமே அப்படிதான் வச்சிருக்கீங்க. ஆமா, நீங்க ஆர்சிஏ பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஓ, இது 2019 2021 அப்படின்ற டவுட். வண்டியை பார்த்தா தெரியாது. ஓட்டினாலும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நாங்க சொன்னாதான் தெரியும். ஆமா, ஷோரூம்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்தாதான் நாங்க உள்ள ஏத்துவோம் வண்டியை. ஆமா, இந்த வண்டி 725 கோட் பண்ணிருக்கோம். 725 ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா என்னால 7 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தர முடியும். லோன் வாங்கி தந்துருவேன். ரெண்டாவது 7 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்கு. இதுல நெகோசியேஷன் இருக்கு. குறைச்சு ஒரு 7 லட்சம் ரூபாய் வாங்கி தரணும் வச்சுக்கோங்களேன். தாராளமா நான் 7 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி கொடுத்துருவேன். தாராளமா வாங்கி கொடுக்குறோம். அதுக்கான ப்ரொஃபைல் மட்டும் நீட்டா இருந்தா போதும் எனக்கு. இதுக்கு எப்படி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கா? கரண்ட் இன்சூரன்ஸ் இதுக்கு 2025 அக்டோபர் வரைக்கும் இருக்கு பிரதர். அக்டோபர் வரைக்கும் இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. அந்த வண்டி பெட்ரோல் வண்டி, பெட்ரோல் இன்ஜின். ஆமா, 2021 அல்ட்ராஸ் எக்ஸட் பிளஸ் டாப் எண்ட். இதுலயும் கீலெஸ் வெஹிக்கிள். இது புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துரும், ஆட்டோ மிரர் வந்துரும், டச் டிஸ்ப்ளே வந்துரும், ஸ்டீரிங்ஸ்ல தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துரும், சீட் கவர் போட்டாச்சு, ஃப்ளோர் மேட் போட்டாச்சு. நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா ₹1 செலவு பண்ண தேவையில்ல. இதுவும் டாப் எண்ட் தான். ஆமா, இதுவும் டாப் எண்ட் தான். வண்டி எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க. நீங்க எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க, எத்தனை ஷோரூம் போயிருப்பீங்க? நிறைய போயிருக்கீங்கல்ல. எங்க கிட்ட ஒரு சின்ன டஸ்ட் கூட இருக்காது. ஆமா, நம்ம சுத்தமா இருந்து நம்ம பொருள் சுத்தமா இருந்தாதான் நம்ம நியாயமா பேசி பிசினஸ் பண்ண முடியும். தொடர்ந்து பண்ணணும்னா அது சுத்தமா இருக்கணும். சுத்தமா கொடுத்தாதான். நம்ம சுத்தமா இருக்கிறோம் இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே சுத்தமா இருக்கும். நம்ம பார்க்க போற வண்டி டொயோட்டால அர்பன் க்ரூசர். அர்பன் க்ரூசர்ல ஹை கிரேட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். 2022 வெறும் 29,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 29,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் 5ஆம் மாசம் வரைக்கும் இருக்கு. 5ஆம் மாசம் கடைசி வரைக்கும் இருக்கு. ஒரே ஓனர் 1.5 cc வெஹிக்கிள். ஆமா, 1.5 cc வெஹிக்கிள். டொயோட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் 5 லட்சம் கிலோமீட்டர் சாலிடா ஓட்டலாம். எந்த பிரச்சனையும் வராது. பெட்ரோல் இன்ஜின் குறையாம மைலேஜ் 15 கிலோமீட்டர் தரும். எஸ்யூவில 15 கிலோமீட்டர் எந்த வண்டியும் தராது. பிரீசா எல்லாம் தர மாட்டேன். டீசல் தான் 17-18 கொடுக்குது. பெட்ரோல் தான் 12-10 தான் கொடுக்கும் பிரீசா. ஆனா இது குறையாம 14 இருந்து 15 கிலோமீட்டர். நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்தாச்சு, செக் பண்ணியாச்சு. தாராளமா நம்பி வாங்கலாம். ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஆக்சிடென்ட் பிளட் எதுவும் கிடையாது. 9,60,000 கோட் பண்ணிருக்கோம். 9,60,000 கோட் பண்ணிருக்கோம். வழக்கம் போல ஒரு 20-25,000 நெகோசியபிள் இருக்கு. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் மேக்ஸிமம் எதனா குறைச்சு வாங்கி தர ட்ரை பண்ணுவோம். லோன் 90% வாங்கி கொடுத்துடலாம். 90% வாங்கி கொடுத்துடலாம். 8 லட்சம் ரூபாயில இருந்து 9 லட்சம் ரூபாய் லோனே வாங்கி தரேன். ப்ரொஃபைல் இருந்தா போதும். ஆமா, ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா 8 லட்சம் ரூபாய் 8,50,000 தாராளமா லோன் வாங்கி தரலாம். எல்இடி லைட்ஸ் வந்துரும், ப்ரொஜெக்டர் லைட்ஸ் வந்துரும். ஃபாக் லேம்ப்லாம் கஸ்டமர் அடிஷனலா போட்டது, வண்டியில வராது. வண்டியில நார்மல் ஃபாக் லேம்ப் வரும், எல்லோ லைட் வரும். இதுல ஒயிட் லைட் கஸ்டமர் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட், இன்டீரியர் தேவையான எல்லாம் போட்டாச்சு. ஏர் பேக்ஸ் வந்துரும், ஏபிஎக்ஸ் வந்துரும், ரிவர்ஸ் கேமரா வந்துரும், டச் டிஸ்பிளே வந்துரும். எடுத்தீங்கன்னா எதுவுமே நீங்க பண்ண தேவை. டொயோட்டா சர்வீஸ் பண்ண டேக் வரைக்கும் தொங்குது பாருங்க. நீங்க எடுத்தீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதான். கீலெஸ் வெஹிக்கிள், ஸ்டீரிங்ஸ்ல வரக்கூடிய அனைத்து கண்ட்ரோல்ஸுமே வந்துரும். டச் டிஸ்பிளே எல்லாமே. ஆமா, எல்லாமே வந்துரும். அது ஹை கிரேட். ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனும் உள்ள வண்டி. டொயோட்டால அவ்வளவு சீக்கிரம் சன்ரூஃப் தர மாட்டாங்க. ஆமா, டொயோட்டால இன்ஜின் தான் முக்கியம். உயிருக்கு தான் உத்தரவாதமே தவிர தேவையில்லாத ஃபியூச்சர்ஸ் எல்லாம் டொயோட்டால பார்க்க முடியாது. 35 லட்சம் ரூபாய் கிறிஸ்டா வைக்கிறாங்க, சன்ரூஃப் கிடையாது. ஏன்னா அவங்களோட இன்ஜின் 5 லட்சம் கிலோமீட்டர் 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடும். மீதி இன்ஜினுக்கு தான் கேரண்டி. அதே மாதிரி இது டொயோட்டான்றனால குறையாம 4 லட்சம் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டலாம். டயர்ஸ் எல்லாம் பாருங்க 70-80% இருக்கும் பாருங்க. அது
டிரைவ் பண்ற டிரைவரை பொறுத்து. ஆமா, வண்டி ஓனரை பொறுத்து. 5000 கிலோமீட்டர் ஓட்டி இருப்பாங்க, ஆனா பாதி டயர் காலியா இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 30,000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க, நான் டயர் அப்படியே ஃபுல்லா இருக்கும். இந்த வண்டியை பாருங்க, டயர் பட்டன் எல்லாமே ஃபுல்லா இருக்கும். நினைக்கிறேன் பேக் பம்பர் போட்டாச்சு. எடுத்தீங்கன்னா ஆக்சசரிஸ் எதுவும் போடவே தேவையில்ல, எல்லாமே போட்டே இருக்கு. எல்லாம் போட்டுருக்கு. அர்பன் க்ரூசர் 2019 XUV 500. XUV 500 W11 அந்த டைம்ல இருக்கிறதுலே டாப் எண்ட் வெஹிக்கிள். ஒரே ஓனர், வெறும் 59,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரே சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் இருக்கு பாருங்க. வெறும் 59,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் இயர் 8th மந்த் வரைக்கும் இருக்கு. 5 டயரும் பிராண்ட் நியூ டயர், போட்டு ஓட்டவே இல்ல. சேல் பண்றதுக்காகவே போட்டு கொடுத்துருக்காங்க, கஸ்டமருக்கு கிளீனா கொடுக்கணுன்றதுக்காக. இது வண்டியில ஒரு சின்ன ஸ்கிராச்சோ, ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட், பிளட் எதுவும் கிடையாது. இதுக்கும் 90% 95% லோன் வாங்கி தரலாம். ப்ரொஃபைல் இருந்தா ப்ரொஃபைல பேஸ் பண்ணி தான் லோன். ஆனா இந்த மாதிரி XUV எல்லாம் வந்து புதுசா வாங்கினா எவ்வளவு நேரம்? புது வண்டி வாங்கும் போது 2019 22 to 23 lakhs வருது. 2019 20 லட்சம் ரூபாய்க்கு மேல. டாப் எண்ட்ன்றதுனால. ஆமா, சீட் கவர்ஸ் வந்துரும், ஃப்ளோர் மேட்ஸ் வந்துரும், பாடிக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் போட்டாச்சு. ஃபுட் ரெஸ்டும் போட்டாங்க. வண்டியில 8 ஏர் பேக் வரும். 8 ஏர் பேக் வரும். XUV 500 இதுதான் டாப் எண்ட். இன்டீரியர்லாம் பாருங்க, சுத்தமா இருக்கும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், எதுவும் மேனுவல் கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஆனா வெஹிக்கிள் மேனுவல் வெஹிக்கிள். ஆமா, டிரான்ஸ்மிஷன் மேனுவல். வந்து பெட்ரோல் அப்புறம் டீசல் இன்ஜின் வண்டி மட்டும் தான் இருக்கா, இல்ல வேற EV வெஹிக்கிள்? இல்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு. CNG போன வாரம் தான் ஒரு வெஹிக்கிள் சேல் பண்ணோம். CNG. ஆமா, CNG சேல் பண்ணோம். இப்ப டாடா நெக்ஸான்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எக்ஸட் பிளஸ் சொல்லுவாங்க. இருக்கிறதுலே 2022 டாப் எண்ட். அப்ப டாப் எண்ட் 30 வாட்ஸ் வெஹிக்கிள். இது வண்டி வந்து 30 வாட்ஸ் வெஹிக்கிள். 30 வாட்ஸ். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா 200 இருந்து 250 கிலோமீட்டர் போகும். பிராக்டிகலா உண்மையா. ஆனா கம்பெனி சொல்றது 320 கிலோமீட்டர் சொல்றாங்க. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல. உண்மை என்னன்னா 200 இருந்து 250 கிலோமீட்டர் போலாம். 30 வாட்ஸ் வெஹிக்கிள் இது. இதை ஒன் சார்ஜ் பண்ணா உங்களுக்கு 30 யூனிட் தான் செலவாகும். வெறும் 30 யூனிட் இருந்தாச்சுன்னா 200 இருந்து 250 கிலோமீட்டர் வெஹிக்கிள் ஓட்டலாம். இதுலயும் சன்ரூஃப் வந்துரும், அலாய் வீல்ஸ் வந்துரும், ப்ரொஜெக்டர் லைட் வந்துரும், டச் டிஸ்ப்ளே வந்துரும், லெதர் சீட் கவர்ஸ் வந்துரும், ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. அப்பர் வேரியன்ட்னால எல்லா ஃபெசிலிட்டியும் டாப் எண்ட். சன்ரூஃப் வித் சன்ரூஃபோட எல்லா ஆப்ஷனும் உள்ள வெஹிக்கிள் இது. எடுத்தீங்கன்னா ₹1 செலவு பண்ண தேவையில்ல. இது டார்க் எடிஷன் சொல்லுவாங்க. வாங்கினா ஓட்ட வேண்டியதுதான். வெளியே எப்படி பிளாக்கா இருக்கோ, இன்டீரியரும் சேம் பிளாக்ல இருக்கும். இந்த மாதிரி வேரியன்ட் கிடைக்கிறதே கஷ்டமே. கிடைக்குது. ஆமா, ரொம்ப ரேர். புக் பண்ணீங்கன்னா 3 மாசம் 6 மாசம் டைம் கேக்குறாங்க. டார்க் எடிஷன் மட்டும். ஆமா, இன்டீரியர் எல்லாமே பிளாக் வித் சன்ரூஃபோட வந்துரும். எல்லாமே தெளிவா இருக்கே. எடுத்தீங்கன்னா ₹1 செலவு இல்ல பிரதர். ஆமா, இந்த மாதிரி வண்டி எடுத்தா கண்டிப்பா ₹1 செலவு இல்ல. இன்னைக்கு இது புது வண்டி 18,80,000 சம்திங் சொல்லி டிஸ்கவுண்ட் எல்லாம் போக 17 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆமா, ஆனா நாங்க கோட் பண்ணிருக்கோம் வெறும் 1075 தான் கோட் பண்ணிருக்கோம். வெறும் 1075. ஐடி வேல்யூ 14 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. ப்ரொஃபைல் நல்லா இருந்தா உங்களுக்கு 14 லட்சம் ரூபாய் லோன் வாங்கலாம். ஆனா வண்டி விலை பாத்தீங்கன்னா 10,75. அதுலயும் நெகோசியபிள் இருக்கு, நெகோசியேஷன் இருக்கு. நேர்ல வாங்க, ஏதாச்சும் குறைச்சு பேசி வாங்கி தர. இதுவும் ரீபெயிண்டோ, ஆக்சிடென்டோ, எதுவுமே கிடையாது. வண்டி எப்படி வந்ததோ அப்படியே இருக்கு. ஒரு சின்ன டச் அப் கூட வண்டியில ஆகல. ஷோரூம் கண்டிஷன்ல அப்படியே இருக்கு.